கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் உபாகமம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கி இருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். அமெரிக்காவில் உள்ள லூசியானா என்ற இடத்தில் அடிக்கடி சூறாவளி காற்று அடித்து பல சேதங்களை ஏற்படுத்தும். அந்த ஊரில் மார்டினஸ் என்ற பெண்மணி வசித்து வருகிறார். அவர் வசித்த வீட்டை பெட்சி என்ற சூறாவளி காற்று தாக்கியதில் வீடு முற்றிலும் அழிந்தது. பின்னர் புது வீட்டில் குடியேறினார். 1985ஆம் ஆண்டு ஜுவான் என்ற புயல் வீசியதில் மீண்டும் அவர் வசித்த வீடு முற்றிலும் அழிந்தது. அதுபோலவே ஜார்ஜ் என்ற புயல் 1998ஆம் ஆண்டும், காட்ரினா என்ற புயல் 2005ஆம் ஆண்டும் இவர் குடியிருந்த வீட்டை பதம் பார்த்தது. 2012ஆம் ஆண்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்று இப்பெண்மணியின் வீட்டை சீரமைத்து கூடுதல் வசதிகளை செய்து கொடுத்தது. இந்த வீட்டில் சில மாதங்கள் குடியிருந்த நிலையில் 2012 ஆகஸ்ட் 29ஆம் தேதி ஐசக் என்ற சூறாவளி தாக்கியது. அந்த ஊரில் அனைவரும் வெளியேறிய நிலையில் இவர்களது வாகனம் பழுதானதால் இவர்களால் வெளியேற முடியவில்லை. வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்தது. அனைவரும் மரித்து விடுவோம் என்று எண்ணினர். கூரையை உடைத்து கூரையின் மேல் அனைவரும் அமர்ந்திருந்தனர். படகு ஒன்று வந்து அனைவரையும் காப்பாற்றியது. 5ஆம் முறையும் முழு வீடும் அழிந்துவிட்டது. ஆனாலும் எந்நாளும் காப்பாற்றுகிற தேவன் தங்கள் உயிரை பாதுகாத்ததற்காக நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று கூறினார். மோசே பென்யமீனை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான். அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்று வாக்குத்தத்தமாக கூறினார். நாமும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க அழைக்கப்படுகிறோம். வேதாகமத்தில் எத்தனையோ பேர் தேவனை பிரியப்படுத்தி வாழ்ந்ததை பார்க்க முடியும். தாவீதும் 91ஆம் சங்கீதத்தில் அவர் உன்னை தப்புவிப்பார் என்றும், 94ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தில் கர்த்தரோ எனக்கு அடைக்கலம், என் தேவன் கன்மலையுமாய் இருக்கிறார் என்று கூறுகிறார். நம்மையும் பலவிதமான போராட்டங்கள், சோதனைகள், புயல் போன்ற பிரச்சனைகள், வியாதிகள் ஆகியவை தாக்கியிருந்தாலும் தேவன் நம்மை எந்நாளும் காப்பாற்றுவார். பென்யமீனுக்குரிய ஆசீர்வாதம் நமக்கு உரியதாக மாறட்டும். ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, எங்களை எந்நாளும் காப்பாற்றி எங்கள் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பீராக. ஆமேன். ஆமேன். God bless you.